வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. டிவிஎஸ் வந்து ஆர்பிட்டரோட ரைட் ஈவெண்ட்டுக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. டிவிஎஸோட ஹோசூர் பிளான்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஆர்பிட்டர் பற்றி அவங்க வந்து ப்ரெசன்டேஷனில் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்குறப்ப 158 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் 14 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது, இப்போ நான் உட்காந்து ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குது, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது. அதேமாதிரி இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிறது ஒரு யாருக்கான வெஹிக்கிள், இது வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகுமா, அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்களா, நமக்கு வந்து ப்ரைஸிங் எவ்வளோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான விஷயங்கள் இந்த வீடியோவை டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டர் வாங்கலாமா வேணாமா, இதில் என்னென்ன மாதிரி நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆனாலுமே நம்ம சேனலில் வாக் அரவுண்ட் போடுறோம், ரிவ்யூஸ் போடுறோம், புது அப்டேட் வந்தால் உடனே கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எஃபோர்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆர்பிட்டர் பொறுத்தவரை ஒரு நியூ ப்ராடக்ட். ஸோ டிவிஎஸ் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் யூனிக்காக கொடுத்துருக்காங்க, ஸோ டிசைன் வைஸ் வந்து என்னென்ன மாதிரி புதுசாக இருக்குது அதை பற்றியும், அதேமாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் பொறுத்தவரை அந்த ஃப்ரண்ட்லேருந்து போனோம் அப்படின்னா ஹெட்லைட்டோட டிசைனுமே வந்து யூனிக்காக இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்லா ஸ்லிம்மான ஹெட்லைட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து புதுசு, பார்க்க நல்லா இருக்குது. ஹெட்லைட்டுக்கு மேலே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைசர் செட்டப்பும் கொடுக்குறாங்க. டிவிஎஸ் பொறுத்தவரை ஜூபிட்டர்லேருந்து இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வைசர் கொடுத்துட்றாங்க. பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது எப்படி இருக்குது, வைப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்லைட் தாண்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பேனல் அதுவுமே வந்து ஒரு ஷார்ப்பாக இல்லைனாலுமே யூனிக்காக இருக்குது. ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் 2-3 கலர்ஸ் வந்து நமக்கு புதுசாக ஆட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ட்ரை கலர் செட்டப்பில் வருது. இப்போ இந்த கலரே எடுத்துக்கிட்டோன்னா நியான் இருக்கிற கலர்ஸ்லேயே வந்து ரொம்ப பிரைட்டாக ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்க கலரு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அது வந்து நியானு, கிரே, அதேமாதிரி ப்ளூ, இந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேனல் வருது, பார்க்க நல்லா இருக்குது. அதேமாதிரி 2 பேனலாக வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது எது அப்படின்னா லைட்டிங் தான். டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2 பார்ட்டிஷனாக அது பிரிக்கிற மாதிரி வந்து இருக்குது. அந்த டிஆர்எல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்களெல்லாம் வர மாதிரி பம்பர் செட்டப் மாதிரி சின்ன ஒரு செட்டப் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டுங்கிறது ஒரு யூனிக்காக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குதுன்னு தெரியுது, பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி டிவிஎஸ்ட்டு ஐக்யூப் வந்துருக்கு. ஐக்யூப் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் டிசைன். பட் ஆர்பிட்டர் அப்படிங்கிறப்ப ஐக்யூப்லேருந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டிவிஎஸ் நிறையவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே ஓகே. மட்கார்டுமே கூட வந்து டுவல் டோன் ஃபினிஷில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த மிரர்ஸ் போனோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஐக்யூபை ஞாபகப்படுத்துது. மேபி டிவிஎஸ் வந்து அந்த மிரர் விஷயத்துலையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே வந்து பார்க்க ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு, நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வருது. பட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அது ஒரு ஓல்டு டிசைன் மாதிரி வந்து தெரியுது. மேபி மிரரும் பெட்டராக கொடுத்துருந்தா அல்டிமேட்டாக இருந்திருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டை தாண்டி மெயினாக அந்த ஃப்ளோர் போர்டு ஏரியா பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க. ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக கொடுக்குறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், இந்த பேனலாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு இன்க்ளைண்டாக வர மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு 290 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் போர்டு ஏரியா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறையா திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அதேமாதிரி நமக்கு உட்கார்றப்பையுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ யூட்டன் சடன் யூட்டன் ஒரு ரேப்பிட் யூட்டன் பண்ணால் கூட எனக்கு வந்து காலில் வந்து இடிக்காத அளவுக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து இருக்குது. ஹேண்டில் பாருமே வந்து கொஞ்சம் வைடாக தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக கால் வச்சுக்க முடியுது. ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. சிலிண்டர் வைக்க முடியுமான்னு தெரியல. பட் வந்து அதை தாண்டி நார்மலாக மூட்டை, ஒரு தண்ணி கேன் இதெல்லாம் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். சிலிண்டர் வைக்க முடியுமான்னு தெரில. பட் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவு நீட் லுக்கில் வந்துருக்கு. இதை தாண்டி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேஜெட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரி பேக் மாட்டுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இது வருது ஸ்கூட்டர்ஸில். சார்ஜிங் போட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுது. அதே மாதிரி ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மொபைல் மட்டும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மொபைல் வைக்கலாம். மொபைல் தாண்டி வேறு எந்த திங்ஸும் வச்சுக்க முடியாது. நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் வெளியில் இழுத்து இன்னும் திங்ஸ் மொபைலில் வேலெட்லாம் வச்சுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு மொபைல் மட்டும் வச்சுக்கிற மாதிரி அந்த க்ளவ் பாக்ஸ் செட்டப் வந்துருக்கு. இதை தாண்டி ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்விட்சஸ் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கன்வென்ஷனாக வர மாதிரி தான் ஸ்விட்சஸ் இருக்குது. இது நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சு, அடுத்து வந்து பார்க் அசஸ்க்கான ஸ்விட்ச் இருக்குது.
மோட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் 2 மோடு வந்து இருக்குது, மோட் மாற்றிக்க முடியும். லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்ச் வந்து இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச். க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஈஸியாக சிங்கிள் டச்சில் வருதா, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து நமக்கு இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச், ஹாரன். ஸோ ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்குமே வந்து டிவிஎஸ் வந்து ஒரு பட்ஜெட் விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு நீட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதை வந்து தேவையான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து கொடுக்கல. சீட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து 765 mmல வந்து கொடுக்குறாங்க. லென்த்தாக இருக்குது, ரொம்ப ப்ராடாக இல்லை, ஒரு ஸ்லிம்மாக இருக்குது, பட் லென்த்தாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உட்காடுறேன், எப்படி இருக்குது ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் ஒருத்தர் மட்டும் உட்காரும்போது ஓகே, எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்குது. பட் என்ன மாதிரியே இருக்க இன்னொருத்தர் பின்னாடி பில்லியன் ரைடரை உட்கார வச்சா 2 ஜென்ஸ் உட்கார அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காங்கிறத செக் பண்ணுவோம். ஃபுட்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்லிம்மாக இருக்குது, ஒரு டிசைன் வைஸுமே வந்து நல்லாயிருக்கு ஃபுட்பெக்ஸ். இப்போ அடுத்து நம்ம பில்லியன் ரைடரோட நானும் உட்காடுறேன், ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்க்குறீங்க 2 பேர் உட்காந்துருக்கோம். ஸோ 2 ஜென்ஸ் போனாலுமே நல்லா கம்ஃபர்டபுள் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நாங்கள் வந்து உட்காரல, ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ 2 பேருக்குமான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ சீட் லென்த்து அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயங்க, ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னால என்ன கேட்போம், எவ்வளோ திங்ஸ் வச்சுக்க முடியும், பூட் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதை கேட்போம்ல. டிவிஎஸ் ஆர்பிட்டரில் 34 லிட்டர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. 2 ஹெல்மெட் வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுவோம். ரெண்டு ஹெல்மெட் இருக்குது. ஸோ 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. நல்லா லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது நமக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. நார்மலாக ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோன்னா ஹெல்மெட் மட்டுமா வைக்க போகிறோம், காய்கறி வச்சுக்க போகிறோம், கிராசரிஸ் வச்சுக்க போகிறோம், நிறையா திங்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஆர்பிட்டருக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். 34 லிட்டர் அதிகமான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் வந்து 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து நம்ம வந்து வைக்கலாம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் வந்து வைக்கிறது கஷ்டம். பட் ஹாஃப் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராப் ரயில் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பைக்கில் வர மாதிரி கிராப் ரயில் இருக்குது. மேபி பின்னாடி உட்கார்றப்ப எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரியலை. ஸோ அது நம்ம ரியல் டைமில் ரோட்டில் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப தான் வந்து தெரியும். பட் ஓகே, பசங்களுக்கு ஓகே, லேடிஸ்க்கு எந்த அளவு இருக்குன்னு தெரில. மேபி ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டர். பட் ஹேண்ட்லிங் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிராப் ரயில் செட்டப் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு பைக்கில் வந்து நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறோம், அகைன் நம்ம ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம். ஸோ நகர்த்துறதுக்கு நம்ம சென்டர் ஸ்டாண்டு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துருக்கு. ஸோ விஷுவலாகவும் வந்து நல்லாயிருக்கு, ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்லிங்க்கும் வந்து ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி ஈஸியாக இருக்குது. டெயில் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து லைட்டிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு மாதிரியே ரியல்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, அதுவும் ஆன் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களே பாருங்களேன், ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா ஒரு காம்பினேஷன் லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து டெயில் லைட்டாக இருக்குது. இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரைட் சைடு போடுறேன் அப்படின்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ லெஃப்ட் சைட், ஸோ டெயில் லைட்டு தான், அதிலே வந்து இண்டிகேட்டர்ஸும் நமக்கு வந்து ஒரு கம்பைண்ட் ஆகி வர மாதிரி அந்த ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு மாதிரியே ரியர்லையுமே வந்து லைட்டிங் பர்ஃபெக்டாக வந்துருக்கு, ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ இருக்கிற மாதிரியே சைட் பேனலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 2-3 கலர்ஸ் வந்து உள்ளே வரது நமக்கு நல்லா இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து வருது. அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்க இந்த இடத்துல ஒரு கிரே ஃபினிஷ் வந்து வருது. ஆர்பிட்டர் அப்படிங்கிறது ஸ்டிக்கரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 3D வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. மற்றபடி சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்தாலுமே கூட அந்த கலர் காம்பினேஷன், அங்கங்கே வரக்கூடிய எட்ஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு அந்த இடத்துல டிவிஎஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ட்வின் ஷாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து ட்ராக்கில் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ அப்போ சஸ்பென்ஷனோட கேரக்டர்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டிசைன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இன்னும் பார்க்கலங்க, டயர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் 14 இன்ச் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து 12 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 14 இருக்குது, நல்ல கிரிப்பு வந்து மெயின்டைன் ஆகும். அதுமாதிரி ஒரு பம்ப்ஸில் விடுறப்போ ஒரு ரஃப்பாக இருக்குது ரோடு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சஸ்பென்ஷனும் வந்து நல்லாயிருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து ரைட் பண்ணும்போது டீட்டெயிலாக வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுவோம். அடுத்து வந்து கன்சோல் பற்றி பார்ப்போங்க. கன்சோல் பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டரில் டிவிஎஸ் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி டேட்டாலாம் வந்து கன்சோலில் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம்.
கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா வந்து தேவையானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நமக்கு வந்து நம்பர்ஸ்லையும் இருக்குது, ஒரு பார் கோடாகவும் நமக்கு வந்து காட்டுறாங்க. இப்போ 84% வந்து இருக்குது. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப் மீட்டர் இருக்குது, ட்ரிப் ஏபி அப்படின்னு 2 ட்ரிப் மீட்டர் கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, நம்ம எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து தேவையான ஒரு ஃபீச்சர். இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளோ தூரம் போகலாம், இப்போதைக்கு வந்து 97 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகலான்னு காட்டுது. ஸோ அதேமாதிரி அடுத்து பார்த்தோன்னா ஓடோமீட்டர் இருக்குது. ஓடோமீட்டர் 2 ட்ரிப் மீட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்குது. இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மேலே வந்து நமக்கு நார்மலாக ஹை பீம், லோ பீம், சர்வீஸ் இண்டிகேட்டர், இந்த இண்டிகேஷன் வந்து வருது. அதேமாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இண்டிகேஷனும் வந்து காட்டும். ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷனாக 1 by 1 பார்ப்போங்க. ஒரு எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது மோட்டார் தான். மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டரில் 2.5 kW ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் வந்து மிட்ரைவ் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வரலாம். ஹப் மோட்டார் அப்படிங்கிறது நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், சிம்பிளாக வந்திருக்கும். சேம் டைம் வந்து மிட்ரைவ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஓவரால் எஃபிஷியன்சி ஹையராக வந்திருக்கும், நல்ல ஸ்பீடு வந்து போகும். பட் இந்த ஆர்பிட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து கொண்டு போகாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு சிட்டியில் நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆர்பிட்டர் வந்து டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஹப் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3.1 kW பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஐடியல் ரேஞ்சு 158ங்கன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நம்ம வந்து ஒரு சிட்டியில் டெய்லி ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு காலேஜ் போகிறோம், நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 110லேருந்து 135 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். டாப் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 65 to 68 சொல்கிறாங்க. ஸோ ரியல் டைமில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு 65 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகுது. அதேமாதிரி ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 100+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 மோட்ஸ் வந்து இருக்குது. நம்ம எக்கானமி மோடில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 50 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக 100க்கு மேலே நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ஸோ ஓரளவுக்கு சிட்டி லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பீடாகவும் போகுது, நல்ல ரேஞ்சும் கொடுக்குற மாதிரி தான் ஆர்பிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஹைட்டுமே வந்து 763 mm. ஸோ சீட்டோட ஹைட்டுமே ரொம்ப ஹைட்டாக இல்லை, நம்ம சென்டர் ஸ்டாண்டு போட்டுமே என்னால் வந்து கிரவுண்ட் பண்ண முடியுது. ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும். அதுமாதிரி 112 kg வெயிட் வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டுமே வந்து ரொம்ப ஹெவி வந்து கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல ரேஞ்சு, நல்ல ஸ்பீடு, கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லாரும் சிட்டியில் வந்து டெய்லி நம்ம வந்து கம்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி லிமிட்டுக்கு இது வந்து ஓகே தான், ரொம்ப அதிகமும் இல்லை, கம்மியும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது. அதே மாதிரி கிரேடபிலிட்டி அப்படிங்கிறப்ப ஒரு ஹில்ஸ் வந்து போகிறோம், இல்லை மேட்டான இடத்துக்கு போகிறோம், பாலத்தில் போகிறோம் அப்படின்னா அந்த புல்லிங் பவர் 7 டிகிரி வந்து கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு மாடரேட்டான லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் வந்து சிடி கீழே தான் நமக்கு வந்து பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டைப்பில் தான் வந்து பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜ் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். ஃபுல் சார்ஜ் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான் ஆர்பிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் மற்றும் டஸ்ட் ப்ரூஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா IP67 ரேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் 3 வருஷம், அப்படி இல்லைனா 30,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. இல்லை வாரண்ட்டி கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக வந்து ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டிவிஎஸ் இந்த ஆர்பிட்டருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 99,900 ரூபா. இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதுவும் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா ப்ரைஸில் ஒரு சிட்டியில் ஓட்டுற மாதிரி நல்ல ஸ்பீடு, நல்ல ரேஞ்சு, நல்ல கம்ஃபர்டபுளாக, நல்ல ஃபீச்சர்ஸோடு வந்து ஒரு வெஹிக்கிள் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்பிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஆர்பிட்டர் பற்றி இதோட வாக்கரவுண்டை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆர்பிட்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப ஹெட்லைட்டோட டிசைன் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கலருமே இந்த நியான் கலர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதேமாதிரி இந்த ஆர்பிட்டரை பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி என்னோட ஒப்பீனியன் படி வந்து இந்த மிரர்ஸ் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இதேமாதிரி இந்த ஆர்பிட்டரை பார்த்தோன்னா என்ன விஷயம் இன்னும் கொஞ்சம் டிவிஎஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து டிவிஎஸ் டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டும் நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி வெஹிக்கிள்ஸை எப்படி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி நாங்கள் வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து தொடர்ந்து பெஸ்ட்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வந்திருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலே எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.